போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 4, பகுதி 16. அன்று அவர் சங்கீதத்தில் அடைந்த ஆனந்தத்தைப் போல அவர் அடைந்து வெகுகாலமாயிற்று. நட்டாஷா தன்னுடைய ஓடப்பாடலை பாடி முடித்தாள். உடனே காரியார்த்தமான இந்த உலகத்து விவகாரங்கள் அவருக்கு முன் வந்து நின்றன. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எழுந்து கீழ்த்தளத்தில் உள்ள தமது அறைக்கு போனார். அரை மணி நேரத்துக்கு பின்னால் வயோதிக கோமகன் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் தமது கிளப்பில் இருந்து திரும்பினார். அவருடைய வண்டி வருவதை கேட்டு அவரை சந்திப்பதற்கு நிக்காலஸ் போனார். நல்லது, சந்தோஷமாக நேரம் கழிந்ததா என்று மகிழ்ச்சியோடு புன்னகை காட்டி பெருமையோடு வயோதிக கோமகன் தனது குமாரரை கேட்டார். ஆமா என்று சொல்ல நிக்காலஸ் முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. அவர் விம்மி விம்மி அழுவதற்கு தயாரானார். கோமகன் தன்னுடைய சுங்கானை பற்ற வைத்து கொண்டிருந்ததால குமாரரின் நிலைமையை கவனிக்கவில்லை. இனி அதை தவிர்க்க முடியாது என்று நிக்காலஸ் முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் நினைத்தார். திடீரென்று ரொம்ப சாவதானமான குரலில், அந்த குரல் தம்மை வெட்கத்துக்குள்ளாக்கிய போதிலும் அவர் துணிந்து பேச ஆரம்பித்தார். ஏதோ நகரத்திற்கு போய் வருவதற்காக வண்டி வேண்டும் என்று கேட்பதைப் போல அவ்வளவு சர்வசாதாரணமாக பேசினார். அப்பா, நான் ஒரு வேலையாக வந்திருக்கிறேன். அநேகமாக மறந்துவிட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும். அடக்கடவுளே, நான் அப்பொழுதே சொன்னேனே உனக்கு நான் கொடுத்த பணம் போதாதென்று. இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று அவரது தந்தை பேசினார். அவர் அந்த சமயம் மிகுந்த குஷியாக இருந்தார். ரொம்ப வேண்டும் என்று நிக்காலஸ் முகம் சிவக்க ஒரு அசட்டுத்தனமான சிரிப்போடு சொன்னார். அதை அவர் வெகுகாலம் வரை மறக்கவில்லை. நான் கொஞ்சம் இழந்துவிட்டேன். அதாவது ரொம்ப அதிகமாக இழந்துவிட்டேன். ரொம்ப ரொம்ப அதிகம். 43,000. என்ன? யாருக்கு? வெறும் அசட்டுத்தனம் என்று கோமகன் கத்தினார். வயதானவர்களுக்கு ஏற்படுகிற மாதிரி அவருடைய முகத்திலும் கழுத்திலும் திடீரென்று சிகப்பு நிறம் தோன்றியது. நாளைக்கு அந்த பணத்தை கொடுத்து விடுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார் நிக்காலஸ். நல்லது என்று வயோதிக கோமகன் சொல்லிவிட்டு தமது கைகளை விரித்து காட்டி என்ன செய்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமர்ந்தார். அதை தவிர்க்க முடியவில்லை. அந்த மாதிரி எல்லோருக்கும் ஏற்படுகிறது தான் என்று தைரியமாகவும் அலட்சியமாகவும் கவலை இல்லாமலும் அவருடைய குமாரர் பேசினார். ஆனால் அவருடைய மனதில் மட்டும் தம்மை போல ஒரு உபயோகமற்ற அயோக்கியன் கிடையாதென்றும் தாம் செய்த தவறுக்கு தமது ஆயுள் பூராவும் பிராயச்சித்தம் பெற முடியாது என்றும் தோன்றியது. தமது தந்தையின் கைகளை முத்தமிட்டு அவர் முன்பு முழங்கால் மண்டியிட்டு மன்னிக்கும்படி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவர் பேசியதோ கவலையில்லாத ஒரு முரட்டு குரலாக இருந்தது. தமது குமாரரின் வார்த்தைகளை கேட்டதும் வயோதிக கோமகன் தமது பார்வையை கீழே நோக்கினார். ஏதோ அவசரமாக பரபரப்புடன் தேட ஆரம்பித்தார். ஆமாம், அது கஷ்டம்தான். அந்த பணத்தை சேகரிப்பது கஷ்டம் என்று தான் தோன்றுகிறது. எல்லோருக்கும் ஏற்படுகிறது தான். ஆம், அதை யார் தான் செய்யவில்லை? ஒரு கோபமான நோக்கோடு தமது குமாரரின் முகத்தை பார்த்துவிட்டு அந்த கோமகன் அறையிலிருந்து வெளியே போனார். தந்தையிடம் எதிர்த்து பேச வேண்ட இருக்கும் என்று நிக்காலஸ் தயாராக இருந்தார். ஆனால் இம்மாதிரி நடப்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்பா, அப்பா, என்னை மன்னியுங்கள் என்று அவர் விம்மிக்கொண்டு அவர் பின்னாலேயே போனார். தந்தையின் கையை பற்றி தம்முடைய இதழ்களில் அழுத்தி கண்ணீர் வடித்தார். தந்தையும் மகனும் அந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கும்போது
இதைவிட எவ்விதத்திலும் முக்கியத்துவத்தில் குறையாத மற்றொரு விஷயத்தை பற்றி தாயாரும் மகளும் பேசிக்கொண்டிருந்தார்கள். மிகுந்த பரபரப்போடு நட்டாஷா தாயாரிடம் ஓடி வந்தாள். அம்மா, அம்மா, என்னிடம் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? என்னிடம் அவர் ஒன்று சொன்னார். அம்மா, அம்மா என்று அவள் கூறினாள். தனது காதுகளை கோமகளால் நம்ப முடியவில்லை. திருமணம் செய்து கொள்வதற்காக டெனைசாவ் கேட்டார். யாரை? இந்த சின்ன பெண்ணை, இந்த நட்டாஷாவை. வெகு சமீப காலம் வரையில் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்த, இன்னமும் பள்ளிக்கூட பாடங்களை படித்து கொண்டிருக்கிற இந்த நட்டாஷாவிடம் கேட்டார். வேண்டாம் நட்டாஷா, இது என்ன அசட்டுத்தனம் என்று இதை ஒரு தமாஷ் என்று தாயார் நினைத்து பேசினாள். அசட்டுத்தனமா? நான் உன்னிடம் உண்மையை சொல்கிறேன் என்று கோபமாக நட்டாஷா கூறினாள். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்பதற்காக நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். ஆனால் நீ அசட்டுத்தனம் என்று சொல்கிறாய். கோமகள் தனது தோள்களை குலுக்கினாள். திருவாளர் டெனைசாவ் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவர் ஒரு முட்டாள் என்று நீ அவரிடம் சொல், அவ்வளோதான். இல்லை, அவர் முட்டாள் அல்ல என்று கோபத்தோடு வேகமாய் நட்டாஷா பதிலளித்தார். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நீ இப்போதெல்லாம் எப்பொழுதும் காதலாகவே இருக்கிறாய். நீ அவரிடம் காதல் கொண்டிருந்தால் அவரை கல்யாணம் செய்து கொள் என்று எரிச்சலான சிரிப்போடு கோமகள் சொன்னாள். உனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படட்டும். இல்லையம்மா, நான் அவர் மீது காதல் கொண்டிருக்கவில்லை. நான் அவரிடம் காதல் கொண்டிருக்கவில்லையே இல்லை என்று நினைக்கிறேன் என்றாள். அப்படியானால் அவரிடம் அம்மாதிரி சொல்லு. அம்மா, நீ கோபமாக இருக்கிறாய், என்னிடம் கோபம் கொள்ளாதே. இது என்னுடைய குற்றமா? இல்லை. ஆனால் இது என்னது? நான் போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கோமகள் புன்சிரிப்போடு கேட்டாள். இல்லை, நானே சொல்லிவிடுகிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் நீ எனக்கு சொல்லு. எல்லாம் உனக்கு சரியாதானே இருக்கும். ஆனால் அவர் என்னிடம் பேசுவதை நீ பார்க்க வேண்டுமே. அவர் அம்மாதிரி உண்மையாக நினைத்து சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும். ஏதோ தற்செயலாக அவர் கேட்டுவிட்டார். நல்லது, எல்லாம் ஒன்றுதான். நீ மறுத்து விட வேண்டும். இல்லை, நான் முடியாது. அதற்காக நான் வருந்துகிறேன். அவர் மிகவும் இனிமையானவர். அப்படியானால் அவர் கேட்பதை ஒப்புக்கொள். உனக்கு திருமணமாவதற்கு வயது வந்துவிட்டது என்று கோமகள் துடுக்காக கேலியாக சொன்னாள். இல்லை அம்மா, நான் அவருக்காக வருந்துகிறேன். இதை எப்படி சொல்வது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. நீ சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நானே அவரிடம் பேசிக்கொள்கிறேன் என்று கோமகள் சொல்லி இந்த மாதிரி சிறிய குழந்தையான நட்டாஷாவை ஒரு வயது வந்த பெண் மாதிரி அவர்கள் நடத்த துணிந்ததைக் கண்டு சீறினாள். இல்லை, எனக்காக பேச வேண்டாம். நானே அவரிடம் சொல்லிவிடுகிறேன். இங்கே கதவு பக்கத்தில் இருந்து கேள் என்று நட்டாஷா சொல்லிவிட்டு வரவேற்பறையின் குறுக்காக நடன மண்டபத்திற்கு ஓடினாள். அங்கே டெனைசாவ் அந்த கிளாவிகார்ட் வாத்தியத்துக்கு பக்கத்தில் அதே நாற்காலியில் தமது கைகளில் முகத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். இவளுடைய மெல்லிய காலடி ஓசையை கேட்டதும் அவர் குதித்தெழுந்தார். நட்டாஷா என்று அழைத்து கொண்டு வேகமாக அவளிடம் நடந்து வந்தார். என்னுடைய விதியை நீ முடிவு செய், அது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்றார். வாய்சாலி டிமிட்ரிச், உமக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இல்லை, நீர் ரொம்ப இனிமையானவர். ஆனால் அது நடக்காது, அது முடியாது. ஆனால் ஒரு நண்பரை போலதான் நான் எப்பொழுதும் மீது பிரியம் கொண்டிருப்பேன். அவளுடைய கையில் டெனைசாவ் குனிந்து அவள் புரிந்து கொள்ள முடியாதபடி ஏதோ அதிசயமான குரலில் முணங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சுருண்ட கருத்த தலைமுடியை அவள் முத்தினாள். இச்சமயத்தில் கோமகளின் ஆடைகளின் வேகமான சலசலப்பு சப்தங்கள் கேட்டன. அவள் இவர்களிடம் வந்தாள். வாய்சாலி டிமிட்ரிச், நீர் காட்டிய மரியாதைக்காக உமக்கு வந்தனம் என்று ஒரு தர்ம சங்கடமான தொனியில் கூறினாள்.
ஆனால் அது கடுமையாக இருந்ததாக டெனேசாவுக்கு தோன்றியது. என்னுடைய மகள் மிகவும் சிறியவள். என்னுடைய குமாரரின் நண்பர் என்ற முறையில் முதலில் நீர் என்னிடம் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் செய்திருந்தால் இம்மாதிரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது. கோமகளே என்று டெனேசா கூறிவிட்டு குற்றம் செய்த முகத்தோடு தமது பார்வையை கீழே நோக்கினார். அவர் இன்னும் பேச விரும்பினார், ஆனால் அவரால் முடியவில்லை. அந்த மாதிரி நிலைமையில் அவரை பார்த்ததும் நட்டாஷாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் உறக்க விம்மி அழ ஆரம்பித்தாள். கோமகளே, நான் தவறு செய்துவிட்டேன் என்று நடுங்கிய குரலில் பேசினார். ஆனால் உம்முடைய குமாரியை நான் மிகவும் போற்றுகிறேன். உம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே போற்றுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் நான் 2 தடவைகள் வேண்டுமானாலும் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு கோமகளை பார்த்தார். கோமகளின் முகம் மிகவும் கடுகடுப்பாக இருந்தது. நல்லது, போய் வருகிறேன் கோமகளே என்று சொல்லி அவள் கையை முத்தமிட்டு நட்டாஷாவை திரும்பி பார்க்காமல் உறுதியான வேகமான நடையில் அந்த அறையை விட்டு வெளியேறினார். மறுநாள் டெனேசாவுக்கு ராஸ்டோ வழியனுப்பினார். மாஸ்கோவில் மேலும் இன்னும் ஒரு தினம் தங்குவதற்கு பிரியப்படவில்லை. ஜிப்சிகளின் முகாமில் அவருடைய மாஸ்கோ நண்பர்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு வழியனுப்பு விருந்து நடத்தினார்கள். அதன் பின்பு அவர் அந்த உறைபனி வண்டியில் எப்பொழுது ஏறினார் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. 3 இடங்களில் குதிரைகளை மாற்றிய பின்புதான் சுய உணர்வு வந்தது. டெனேசா புறப்பட்டு போன பின்பு மேலும் 2 வாரங்கள் மாஸ்கோவில் ராஸ்டோ தங்கினார். அந்த காலத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியே போவதே இல்லை. அவருடைய தகப்பனார் முயற்சித்து கொண்டிருந்த பணத்தை எதிர்நோக்கி இருந்தார். அவர் தந்தையால் அந்த பணத்துக்கு சுலபமாக ஏற்பாடு செய்ய முடியவில்லை. ஆகவே பெண்கள் இருக்கும் அறையிலேயே ராஸ்டோ பெரும்பாலும் இருந்து வந்தார். அவரிடம் சோனியா மிகுந்த கனிவோடும் பக்தியோடும் நடந்து கொண்டாள். அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தினால்தான் அவள் அவரை அதிகமாக காதலிக்க முடிகிறது என்பதை காட்ட விரும்புகிறவள் போல காணப்பட்டாள். ஆனால் அவளுக்கு தகுதியானவர் தாமல்ல என்று நிக்கலஸ் இப்பொழுது நினைக்க ஆரம்பித்தார். அந்த பெண்களின் புஸ்தகங்களில் எல்லாம் பாட்டுகளையும் சங்கீதங்களையும் அவர் எழுதி நிரப்பினார். டோலாக்காவுக்கு 43,000 ரூபில்களை அனுப்பி அவரிடமிருந்து ரசீதும் பெற்ற பின்பு நவம்பர் மாத கடைசியில் அதை விட்டு புறப்பட்டார். தம் நண்பர்கள் யாரிடமும் அவர் வழியனுப்பி கொள்ளவில்லை. போலந்திற்கு ஏற்கனவே போய் சேர்ந்துவிட்ட தமது பட்டாளத்திற்கு போய் சேருவதற்காக அவர் புறப்பட்டு போனார். பகுதி 16 முடிந்தது. போர்